பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. ஆஸ்திக்காக தன் தகப்பனோடு சண்டை போட்டு அநேக வருடங்கள் பிரிந்திருந்த ஒரு மகன் தன் தகப்பனாருக்கு இப்படியாய் ஒரு கடிதம் எழுதினான். அப்பா, மறுபடியுமா என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் ஒரு அடையாளமாய் நம்ம கார்டனில் இருக்க அந்த ஓக் ட்ரீல ஒரு ஒயிட் ஃப்ளாக் கட்டி வைப்பீர்களா என்று சொல்லி. அப்படியாய் அவன் பிரயாணப்பட்டு தன் வீட்டை நோக்கி வரும்போது அவன் கேட்டது ஒரு ஒயிட் ஃப்ளாக். ஆனால் அந்த மரத்தில் உள்ள இலைகளே தெரியாதபடிக்கு அந்த தகப்பனார் ஃபுல்லாக ஒயிட் ஃப்ளாக்ஸ் கட்டி வச்சிருக்காரு. அப்போது அவன் மனம் கசந்து அழுதான். அவன் நினச்சான், இப்போ ஏற்பட்ட ஒரு தகப்பனை விட்டு நான் ஓடி போனேனே என்று சொல்லி. அந்த கதையின் முடிவில் தகப்பன் மகனை நோக்கி ஓடி அவனை கட்டி அணைத்தான். பாவம் செய்து தூரம் சென்று மறுபடியுமாய் ஆண்டவர் இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று சந்தேகத்தில் தானே கேட்டுட்ருக்கீங்க. Your guilt or the people around you can never prevent you from the love of Jesus. நீங்கள் எவ்வளோ மோசமான பாவம் செய்திருந்தாலும் அவர் தகப்பனின் உள்ளம் மறுபடியுமாய் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி தயாராக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்யணும், மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். His doors are always wide open, just like his arms. Come to him today and you will feel the warmth and love of the Father.